நேற்று பழனிசாமி அவர்கள் பரமக்குடியில பேசியிருக்கும் போது என்ன பத்தி பேசியிருக்கிறார். நான் அவரை ரொம்ப தரக்குறைவா பேசிட்டேன்னா, நான் என்ன தரக்குறைவா பேசினேன்? நான் எதுவுமே பேசல. அவர் என்ன சொல்றாரு, என்னோட வயசு அவருடைய அரசியல் அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான், என்னுடைய வயசு அவருடைய அரசியல் அனுபவம் தான். அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் எனக்கு நிச்சயமா இல்லதான், அதை விட அனுபவம் குறைவுதான். ஆனா எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன? எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னுடைய அனுபவம். யாருக்கிட்டையும், குறிப்பா சங்கிங்க கிட்ட பயப்படாத அனுபவம் என்னுடைய அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு நிக்கிற அனுபவம் என்னோட அனுபவம். என்னைக்கா இருந்தாலும் மக்களோடு மக்களா நிக்கிற அனுபவம் என் அனுபவம். இதெல்லாம் என் அனுபவம். எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட என்ன அனுபவம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, அப்புறம் அந்த அம்மா மோடி அமித்ஷா இவங்க 2 பேர் காலை பிடிச்சிட்டு இருக்கிறதா அவருடைய அனுபவம். ஆனா யார் யார் காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க கால் எல்லாத்தையும் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். நான் ஒன்னும் டெல்லிக்கு திருட்டுத்தனமா போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வரல. அந்த அனுபவம் என்கிட்ட இல்ல. நான் ஒன்னும் அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கர்ச்சிஃபால மூஞ்ச மூடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை டெல்லியில அடக்கு வச்ச அனுபவம் எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். ஏன்னா அவருக்கு இருக்கிற மாதிரி இந்த கேவலமான அனுபவங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. எனவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், வர்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.